வந்து உருட்டு திமுக உருட்டு பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் இந்த மாதிரி மழை வரப்பெல்லாம் இந்த மாதிரி உருட்டி தான் இருப்பாங்களே. ஏன்னா எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வந்தாலும் கூட மழை வந்த சுவடே தெரியாமல் இன்றைக்கு மாநகர மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறார். பல ஆண்டுகளா பாத்தீங்கன்னா இங்க வந்து மழை பெஞ்சுனா தண்ணி போறதுக்கு ஒரு வசதியே கிடையாது. ஆனா இந்த ஆட்சி என்ன சொன்னாங்க, 2021 நாங்க வந்தா இந்த பிரச்சனை தீர்த்து வைப்போம்னு சொல்லிட்டு 4000 கோடி டெண்டர் போட்டாங்க. 4000 கோடி யார் வாங்கி போச்சு? திமுக குடும்பத்துக்கு தான் போச்சு. 4000 கோடி ஐயா, 4000 கோடி. வண்டி எல்லாம் மிதக்குது ஐயா, மிதக்குது. கடல்ல போறோமா இல்ல ரோட்ல போறோமான்னு ஒண்ணுமே புரியல ஐயா, புரியல. அந்த 4000 கோடிக்கு போட் வாங்கி போட்டுனாலும் போட்லயே போய் வீட்டுல போய் சேர்ந்துட்டு இருப்போம் ஐயா, சேர்ந்துட்டு இருப்போம் ஐயா. 90% முடிஞ்சுன்னு சொல்ற மேயரை கூட்டுவாங்க. இங்க கோயம்பேடு கூட்டு போவோம், வடபழனி கூட்டு போவோம், வேலைச்சேரி கூட்டு போவோம், தமிழகத்தில் இருக்கிற எல்லா ரோட்லயும் கூட்டு போவோம். மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் வந்து 160 பகுதிகள் வந்து 100 HP கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் பெரிதாக தண்ணி தேக்கம் இருக்கிறதா கம்ப்ளைண்ட் எதுவுமே பெரிதாக ஏற்படவில்லை. அவங்கள ஒரு வாட்டி நடக்க சொல்லுவோம், அந்த வண்டி எடுத்துன்னு போக சொல்லுவோம். இங்க தண்ணி இருக்குதா இல்லையா அவங்க பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டோம். அவங்க சொல்றாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. மெயின் ரோட்ல மட்டும் ஷோ காமிச்சிட்டு இதை வந்துட்டு நாங்கள் வந்து இந்த மெயின் ரோடு தண்ணி இல்லை இங்கே வீடியோ எடுத்துருந்தேன். ஒரு பகுதியில் தாழ்மையான பகுதியில் முட்டி அளவுக்கு தண்ணி இருந்து ஜனங்க சாப்பாடு வாங்க முடியாமல் வெளியே இருக்காங்க. இதை நாங்கள் எடுத்து பண்ணுறது இப்போ கிடையாது. தளபதியை ரசிகர் மன்றமாக இருக்கும்போது பண்ணுறது தான் இது. இந்த வேலை யார் செய்யணும்னா பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏ செய்யணும், கவுன்சிலர் செய்யணும். ஆனால் இவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் தான் செய்வோம். ஏன்னா நாங்கள் தான் மக்களுக்கான சேவை செய்கிற நம்பிக்கை நாள் நாங்கள் தான். அதனால தான் நாங்கள் யார் வராங்களோ இல்லையோ எங்கள் மாவட்ட சார்பாக நாங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். மக்கள் பார்த்தீங்கன்னா தாழ்வான பகுதியில் பார்த்தீங்கன்னா நீர் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. அதனால வந்து வீட்டிலேருந்து வெளியே வரவே முடியல. 2 நாளாக மக்கள் ஃபுல்லாக வீட்டு உள்ள இருக்காங்களே, யாரும் வரல. நீங்கள் வேணா மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க உள்ளே போயிட்டு. இப்போ வந்து நாங்கள் இதை பண்ணால் மட்டும் போலீஸை விட்டு எங்களை விட்டு எதுக்கு பர்மிஷன், சாப்பாடு போகிறதுக்கு பர்மிஷன் சார், தர்மம் தானே சார் பண்ணுறோம். மக்களால் முடியாது, நீங்கள் பண்ண வேண்டியது நாங்கள் பண்ணுறோம். பேனரை வந்து நாங்கள் இப்படி வைக்கணும்னா நாங்கள் வந்து எங்களோட ப்ரொமோஷனுக்கெல்லாம் வைக்கல. நாங்கள் வந்து அந்த பேனரை பார்த்து 4 பேர் வந்து சாப்பிடுவாங்க. ஒரு இதுக்கு இந்த பக்கம் நாளைக்கு அன்னதானம் போடுறாங்க, நாளைக்கு பால் கொடுக்குறாங்க, அதை பார்ப்பாங்க. மைக் அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுக்குறோம். அதுக்கு மைக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா அதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்கூடாதுன்றாங்க. ஏன் இத்தனை கட்சிங்க இருக்கு இல்லையா? பண்ணல பயம். 2026 மாற்றம் வந்துடுவோம். காலமும் மாறும், காட்சியும் மாறும், 2026 ஆட்சியும் மாறும், மனசாட்சியும் மாறும். தமிழக அசோக், தமிழக வெற்றி கழகம், சென்னை மத்திய மேற்கு மாவட்ட இணை அமைப்பாளர். தமிழக வெற்றி கழகம், சென்னை மேற்கு மாவட்டம் 102வது வட்ட செயலாளர். இயற்கை பேரிடர் வந்தாலுமே எங்கள் தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் பிரச்சனையாக நீங்கள் வந்து முதல்ல இப்போ நிற்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதை வச்சு தான் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டித்வா புயலில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து தமிழகம் முழுக்க வந்து தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து நாங்கள் இறங்கி வந்து மக்களுக்காக சேவை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வேலை யார் செய்யணும்னா பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏ செய்யணும், கவுன்சிலர் செய்யணும். ஆனால் இவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் தான் செய்வோம். ஏன்னா நாங்கள் தான் மக்களுக்கான சேவை செய்கிற நம்பிக்கை நாள் நாங்கள் தான். அதனால தான் நாங்கள் யார் வராங்களோ இல்லையோ எங்கள் மாவட்ட சார்பாக நாங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தாழ்வான பகுதியில் பார்த்தீங்கன்னா நீர் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. அதனால வந்து வீட்டிலேருந்து வெளியே வரவே முடியல. 2 நாளாக மக்கள் ஃபுல்லாக வீட்டு உள்ள இருக்காங்களே, அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள். உருட்டு திமுக உருட்டு பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் இந்த மாதிரி மழை வரப்பெல்லாம் இந்த மாதிரி உருட்டி தான் இருப்பாங்களே. 20 வருஷம் கட்சின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து இந்த மக்கள் வந்து மழை பெய்யும் போதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டு தான் இருப்பாங்களே, யாரும் வரல. நீங்கள் வேணா மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க உள்ளே போயிட்டு. தமிழகம் முழுக்குமே சரி யாருமே வரல. ஆனால் சும்மா மீடியாவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா மேயர் வந்தாங்க, துணை முதல்வர் வந்தாங்க சொல்லிட்டு வந்துட்டு போய் தான் இருக்காங்களே. அது வந்து நியூஸில் அப்படி தான் காட்டுவாங்க. பட் ஆனால் அவங்க வரமாட்டாங்க. அவங்க வந்து இந்த மெயின் ரோட்ல மட்டும் ஷோ காமிச்சிட்டு இதை வந்துட்டு நாங்கள் வந்து இந்த மெயின் ரோடு தண்ணி இல்லை இங்கே வீடியோ எடுத்துருந்தேன். ஒரு பகுதியில் தாழ்மையான பகுதியில் முட்டி அளவுக்கு தண்ணி இருந்து ஜனங்க சாப்பாடு வாங்க முடியாமல் வெளியே இருக்காங்க. இதை நாங்கள் எடுத்து பண்ணுறது இப்போ கிடையாது. தளபதியை ரசிகர் மன்றமாக இருக்கும்போது பண்ணுறது தான் இது. இப்போ வந்து நாங்கள் இதை பண்ணால் மட்டும் போலீஸை விட்டு எங்களை விட்டு எதுக்கு பர்மிஷன், சாப்பாடு போகிறதுக்கு பர்மிஷன் சார், தர்மம் தானே சார் பண்ணுறோம். மக்களால் முடியாது, நீங்கள் பண்ண வேண்டியது நாங்கள் பண்ணுறோம். மக்களால் பிரச்சனை வரல. ஏன்னா பயம். தளபதி மேலே தமிழக வெற்றி கழகனாலே பயம். ஒரு பேனரை வந்து நாங்கள் இப்படி வைக்கணும்னா நாங்கள் வந்து எங்களோட ப்ரொமோஷனுக்கெல்லாம் வைக்கல. நாங்கள் வந்து அந்த பேனரை பார்த்து 4 பேர் வந்து சாப்பிடுவாங்க. ஒரு இதுக்கு இந்த பக்கம் நாளைக்கு அன்னதானம் போடுறாங்க, நாளைக்கு பால் கொடுக்குறாங்க, அதை பார்ப்பாங்க. மைக் அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுக்குறோம். அதுக்கு மைக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா அதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்கூடாதுன்றாங்க. ஏன் இத்தனை கட்சிங்க இருக்கு இல்லையா? பண்ணல பயம். 2026 மாற்றம் வந்துடுவோம். காலமும் மாறும், காட்சியும் மாறும், 2026 ஆட்சியும் மாறும், மனசாட்சியும் மாறும். பல ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மழை பெஞ்சுனா தண்ணி போகிறதுக்கு ஒரு வசதியே கிடையாது. ஆனால் இந்த ஆட்சி என்ன சொன்னாங்க, 2021 நாங்கள் வந்தால் இந்த பிரச்சனை தீர்த்து வைப்போம்னு சொல்லிட்டு 4000 கோடி டெண்டர் போட்டாங்க. 4000 கோடி யார் வாங்கி போச்சு? மேயர் என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே
முடிஞ்சிருச்சு, 100% முடிஞ்சிருச்சு அப்படி. 90% முடிஞ்சுன்னு சொல்கிற மேயரை கூட்டுவாங்க. இங்கே கோயம்பேடு கூட்டு போவோம், வடபழனி கூட்டு போவோம், வேளச்சேரி கூட்டு போவோம், தமிழகத்தில் இருக்கிற எல்லா ரோட்லையும் கூட்டு போவோம். அவங்கள ஒரு வாட்டி நடக்க சொல்லுவோம், அந்த வண்டி எடுத்துன்னு போக சொல்லுவோம். இங்கே தண்ணி இருக்குதா இல்லையா அவங்க பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டோம். அவங்க சொல்கிறவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. மக்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போகிற மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போகிற மக்களை வச்சு பேச வைப்பாங்க. இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது, தண்ணி வந்தாலும் கிளியர் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை பேச வைப்பாங்க. அவங்க மக்கள் கிடையாது, அவங்க 200 ஊப்பி அவங்க, சரிங்களா? அவங்க அப்படி தான் பேசுவாங்க திமுக ஆதரவா. தண்ணி இருக்காது. ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க எம்எல்ஏ எம்பில இருக்காங்க பாத்தீங்களா, முதலமைச்சர் இருக்காங்களா, அங்க வந்து தண்ணி இருக்காது. ஏன்னா ஓட்டு போடுற மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அங்க வந்து தண்ணி இருக்குமே, அவங்க இடத்துல தண்ணி இருக்கவே இருக்காது. ஏன்னா அதுக்கான அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்ததுன்னா போதும், உடனே போயிட்டு அவங்க வீட்டு வாசல் நின்று கிலோமீட்டர் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அவங்க இந்த வரைக்கும் எந்த ஒரு தாழ்வான பகுதியில் எட்டி பார்த்த மாதிரி தெரியல. இந்த ஏரியா டிஎம்கே வடச்சலில் இருக்காங்க, யாருன்னு அவங்க பேர் கூட எங்களுக்கு தெரியாது. சென்னை மேயர் பிரியா அப்படின்றாங்க. அவங்க வந்து என்ன சொல்றது, ப்ளீச்சிங் பவுடர் இருக்கும், பாஞ்ச் பவுடர் இருக்கும், வித்தியாசம் தெரியாது பிரியான்னு அவங்க. இவங்க வந்து நாங்கள் 100 பேர் பண்ணிட்டோம். கஞ்சஞ்சாவடியில் பூந்தமல்லியில் கார் மிதக்குது, உயிருக்கு பயந்து ஒருத்தர் கார் டோரை திறந்து வந்து ஒரு நீச்சல் வச்சுன்னு ஓடுறாரு. அவர் கார் இல்லை, உயிர் போயிடுமோன்ட்டு. இதில் 90% முஸ்கா 99% ஜனங்களுக்கு கண்ணு இல்லையா, மீடியா இல்லையா? இது 1980 இருக்கும். நம்ம சொல்றதெல்லாம் நம்பி நிற்குது. மீடியா பார்க்கல, ஜனங்க பார்க்கல. என்னங்க இது? எதனால கூட்டம் கூடுது? ஒரு மாற்றத்தை விரும்பி வராங்க, சரிங்களா? 70 வருஷமா இந்த மண்ணை சுரண்டி கொள்ளையாச்ச கட்சி தான் திமுக. இப்போ வந்து அந்த மாற்றத்துக்காக தான் அந்த தளபதி வராரு, அதுவும் மக்கள் விரும்பும் முதல் வேட்பாளராக வராரு. இது வந்து எதனால காலம் தான் ஒவ்வொரு தலைவர் உருவாக்குமே. அப்படி உருவாக்கப்பட்ட தலைவர் தான் 2026 எங்க தங்க தளபதி. அதனால தான் உங்களுக்கு பயம் இருக்குது தளபதி பார்த்தாலே. தலை பணியில் நாங்கள் இறங்கி போறோம் இல்லையா, அந்த மக்கள் அதில் சொல்றாங்க நாங்கள் சாப்பாடு போட வந்தோம், இந்த வாட்டி தளபதி தான் தமிழ்நாட்டோட தளபதி தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்க சொல்லல. அவங்க வந்து எப்படின்னா அந்த கூட்டத்தில் 200 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு தளபதிக்கு நாட்கள் வந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு இந்த உருட்டுறாங்க. அந்த உருட்டை நம்பத்துக்கு ஜனங்கள்ல சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சோசியல் மீடியா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்றதுன்றத பாக்குறாங்க, நாங்க என்ன பண்றோம். எங்களை தடுக்கிறதும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும், தடுக்க வேண்டியது அவசியம் இருக்குது. தளபதி ஒரு சரியான செருப்படி கொடுத்தாரு. தற்கூரியா இல்ல ஒரு அதுக்கு நாங்கள் ஜெயிக்க போறதுக்கான அறிகுறியா இல்ல ஆச்சரியக்குறியான்னு தளபதி கொடுத்தாரு. அவர் பேசுறது எல்லாருக்கும் அது தெரியும். அது தவிர்த்து இவங்க ஒன்னோட கூட்டணியும் கிடையாதுங்க. தளபதி தான் முதல்வர் வேட்பாளர், மாற்றத்தின் வேட்பாளர் தளபதி தான். தளபதியை நோக்கி யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு வந்து ஆட்சியும் பங்கு அதிகாரம் பங்கு. இதுவரையும் தமிழக வரலாற்றிலேயே தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இதுவரை எந்த கட்சி தலைவரும் ஆட்சியும் பங்கு அதிகாரம் பங்கு சொன்னதே கிடையாது, சரிங்களா? அந்த ஒரு மாற்றத்தை விரும்புகிற தலைவர் தான் சொல்லியிருக்காரு ஆட்சியும் அதிகாரம் பங்குன்ட்டு. அதனால வந்து எங்களை நோக்கி வர கூட்டணி கட்சிகளுக்கு அவங்களுக்கான முழுமையான அங்கீகாரம் கொடுத்து எங்களோட மந்திரி சபையில் இடம் கொடுக்குறது எங்கள் தளபதி சொல்லியிருக்காரு. நாங்கள் தான் முதல்வர் வேட்பாளர், தளபதி தான் முதல்வர் வேட்பாளர். நாங்கள் யாரும் கூட்டணி பண்ண அவசியமே கிடையாது. தளபதி கூட்டணி இல்லாமல் தனியாக நின்னாலே பார்த்தீங்கன்னா 234 203 நாங்கள் வர்றதுக்கான வலிமையும் ஆற்றலும் தளபதியும் இருக்குது. அதற்கான விர்ச்சுவல் வாரிசும் நாங்கள் தயாராக தான் இருக்கோம். அதுக்கு களமும் மாறும், காட்சியும் மாறும், 2026 ஆட்சியும் மாறும், ஜனங்களோட மனசாட்சியும் மாறும்.